Taste the Daily. சென்னை திருவொற்றியூரில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞர் பிடிபட்டார். விவேகானந்தர் தெருவில் வசித்து வரும் பைசான் அன்வர் என்பவரின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதாக புகாரின் பேரில் யோகேஷ் என்ற இளைஞர் சிக்கினார். விடியா திமுக அரசின் காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதில் மெத்தனம் காட்டுவதால் வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா விழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட பல்வேறு சுவாமிகளின் உருவ பொம்மைகள் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. தாண்டவன் காடு மற்றும் அழகப்பபுரத்தில் தசரா குழுக்கள் சார்பில் காளி, அம்மன், சிவன், விஷ்ணு ஆகிய சுவாமிகளின் உருவ பொம்மைகள் பிரம்மாண்டமான முறையில் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு வழிபட்டனர். ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றிவோம். ஓம் உள்ளமலர்க்கும் போதரிய பெரும்பொருளே போற்றிவோம். திருநெல்வேலி டவுன் பகுதியில் சூரசம்ஹார இடத்தை மாற்றிய கோட்டாட்சியர் உத்தரவுக்கு கோயில் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குலசை முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் சூரசம்ஹாரம் இன்று நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சூரசம்ஹாரம் நடைபெறும் இடத்தை மாற்றி கோட்டாட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பின்பற்றப்பட்டு வரும் பாரம்பரியத்தை மீறும் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோயில் நிர்வாகத்தினரும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த திருவேற்காடு நகராட்சியில் 1,67,00,000 செலவில் அமைக்கப்பட்ட பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்கு வராமலேயே காட்சி பொருளாகி வீணாகி வருகிறது. சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக திறக்கப்படாமல் உள்ளதால் அப்பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள அவலம் அரங்கேறியுள்ளது. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மக்களின் வரிப்பணத்தை வீணாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே மின்மாற்றியை தாங்கி நிற்கும் 2 மின்கம்பங்களும் சேதமடைந்ததால் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என அச்சம் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. நவாச்சாலை பகுதியில் உள்ள மின்மாற்றியை தாங்கி நிற்கும் மின்கம்பங்கள் சேதமடைந்து கம்பிகள் வெளியே தெரியும் வகையில் சேதமடைந்துள்ளதால் அதனை மாற்ற கோரி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தனர். இருந்தும் விடிய அரசின் மின்வெட்டு வாரியம் கண்டு கொள்ளாத நிலையில் அசம்பாவிதம் ஏற்பட்டால்தான் இந்த அரசுக்கு புத்தி வருமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சீமை கருவேல மரங்களை உரிய அனுமதி இல்லாமல் வெளியூரைச் சேர்ந்த நபர்கள் வெட்டி அகற்றுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்லடை கிராமத்தில் சுமார் 190 ஏக்கர் கொண்ட குளத்தில் உரிய அனுமதியின்றி வெளியூரைச் சேர்ந்த நபர்கள் சீமை கருவேல மரங்களை வெட்டிய நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் ஆயுத பூஜை விழாவையொட்டி மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. ஒக்கூர், திருப்பத்தூர் நெடுஞ்சாலையில் நடைபெற்ற பந்தயத்தில் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 38 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சிறிய மாட்டு பிரிவிற்கு 6 கிலோமீட்டர் தூரமும் பெரிய மாட்டு பிரிவிற்கு 8 கிலோமீட்டரும் எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. அப்போது சாலையின் இருபுறங்களிலும் நின்ற பொதுமக்கள் ஆரவாரத்துடன் போட்டியை கண்டு ரசித்தனர்.